பல்பு உங்கள் வீட்டில் எரியாமல் போயிடுச்சா, அது வேஸ்ட்டு, அவ்வளோதான், லைஃப் டைம் முடிஞ்சிடுச்சு, 1 இயர் 2 இயர் கேரண்டி பீரியட் முடிஞ்சிச்சுன்னு அது தூக்கி போடாதீங்க. அந்த பல்பை கைட்டி பாருங்கள். அந்த பல்பை கைட்டி பார்த்தீங்கன்னா பல்பு அது உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அதில் வந்து ஏதேனும் ஒரு எல்இடி வந்து கருகி போயிருக்கும். அதை மட்டும் பார்த்து அதை மட்டும் சால்ட்ரிங்கில் அதை நீக்கிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே டைரெக்டாக சால்ட்ரிங் வச்சுடுங்க. அழகாக எரின்னு சொல்லுவாங்க, அதுபோல் வைக்காதீங்க. அதுபோல் வச்சா அதிகமாக வோல்டேஜ் போய்ட்டு எல்லா பல்பையும் காலி பண்ணிவிடும். அதனால் அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டயோடை கனெக்ட் பண்ணணும். அதாவது சர்க்யூட்டில் வந்து ப்ளஸ் மைனஸை கொடுத்துருப்பாங்க, அதே போல் வந்து ஆனோட கேத்தோட கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அருமையாக அந்த எல்இடி பல்பு எரியுங்க. இது வந்து இன்வெர்டர் டைப் எல்இடிங்க. உள்ளே இருக்க பல்ப் பார்த்தாச்சுன்னா அது வந்து டீசல் எரியக்கூடாது, அதான் விரல் டச் பண்ணோன்னு எரியும். இப்போ வந்து ஏசியில் இந்த டயோடு காட்டுற மாதிரி அம்பூரி போட்டு இதுதான் டயோடு. இந்த இடம் பல்பு போயிடுச்சு, இந்த இடத்துல நான் டயோடு வச்சுருக்கேன். இப்போ ஏசியில் சுவிட்ச் போட்டோன்னு எரியுது. இது பார்த்தாச்சுன்னா டைரக்ட் ஆன் போர்டுன்றது. இதுக்குள்ளே டிரைவரே கிடையாது. இந்த எல்இடிக்குள்ளே இருந்ததெல்லாம் எடுத்து போட்டுட்டு டைரக்ட் ஆன் போர்டுன்ற ஒரு பல்ப் வாங்கி வச்சுங்க. இதில் வந்து வந்து நியூட்ரல் பேஸை வந்து 2 ஒயரை மட்டும் சால்டிமெண்ட்டாக போதுங்க, அருமையாக எரியுங்க. எல்இடி பல்பு ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா அதை தொடர்ந்து உங்களால் பயன்படுத்த முடியுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது புரியலன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.